கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்திலே தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணி போனார்கள். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகத்துவங்களை நாம் எப்படியாக இந்த நாட்களில் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஏதோ பேரளவில் வேதத்தை சுமந்து கொண்டு பேரளவில் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது வேதத்தின் மகத்துவங்களை என் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நான் அதை படித்து கீழ்ப்படிவேன் என்று சொல்லுகிறோமா? வேதத்தை தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது கண்ணீரோடு கூட சொல்லுகிறார், வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணி போனார்கள். இந்த வேதத்தின் நாம் அந்நிய காரியமாக எண்ணி போகும் பொழுது, அல்லது வேதத்தை நாம் காத்து நடக்காத பொழுது நம்முடைய வாழ்வில் நாம் தோல்விகளை சந்திக்கிறோம். வேதத்திற்கு மாறாக நாம் நடக்கும் பொழுது, வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியாதபடிக்கு, எனக்கு உகந்தவைகளுக்கு மட்டும் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஒரு பகுதியை விட்டுவிடுவோமானால் நம்முடைய வாழ்வில் தோல்விகள். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள். அப்போ அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்களா? நம்ம கொஞ்சம் செய்வோம், ஆனால் அதனுடைய பலன் மிகவும் மிகவும் மிகுதியாக வருகிறது. ஆகவே அதை நம்மால் பொறுத்து கொள்ள முடிவதில்லை, அவர்களுக்கு ஏற்ற விளைச்சல் கிடைப்பதில்லை. ஆகவேதான் நாம் வேதத்தின் மகத்துவங்களை நாம் போற்ற வேண்டும். அந்நியர் நம்முடைய மேன்மையை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, நம்முடைய நன்மையை அந்நியர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை கேட்கிற நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அனுபவிக்க வேண்டும். அதை இன்னொருவர் அனுபவிப்பார்களானால் நாம் ஏதோ ஒரு இடத்துல தவறி இருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தர் வேதத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்க. இந்த நாளிலும் உங்கள் இருதயத்தோடு கூட பேசுங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நான் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேனா? ஒருவேளை எனக்கு சர்ச்சில் சொல்கிற சில காரியங்களோடு சபையோடு ஒத்து போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களை, வேதம் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிவோம். சபை நம்ம கொண்டு போய் எங்கேயும் சேர்க்காது, வேதம் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஒப்பு கொடுப்பீங்களா? வேதத்தை நல்லா படிப்பீங்களா? வேதத்தை நல்லா வாசிங்க. மனிதனுடைய வார்த்தைகள் போதனைகளை காட்டிலும் இயேசு கொடுத்திருக்கிற போதனை உன்னை பரலோகத்திற்கும் கொண்டு செல்லும், இந்த உலகத்தின் சகல மேன்மையும் உனக்கு கொடுக்கும். நோக்கி பார்க்கலாமா? அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் ஒன்றுத்தரும் அந்நிய காரியமாக எண்ணி போகக்கூடாதப்பா. மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படி உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.